Hi guys, இன்றைக்கு நான் ஒரு வெஜிடேரியன் கூட்டுக்கறி ஒன்று தான் செஞ்சு காட்ட போகிறேன். உருளைக்கிழங்கும் கத்தரிக்காயும் போட்ட ஒரு கூட்டுக்கறி. தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு, பொரிச்ச கத்தரிக்காய், வெந்தயம், பெருஞ்சீரகம், வெள்ளைப்பூடு 2 பல்லு, 2 நெட்டு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு கறித்தூள், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பாதி தேங்காய்ந்த புளிஞ்ச பால், தேவையான அளவு புளி. அடுத்ததா நாங்கள் அடுப்பை ஆன் பண்ணுவோம். இன்றைக்கு இந்த கறி செய்கிறக்காண்டி நான் இந்த கடாய் ஒன்று எடுத்திருக்கிறேன். அடுப்பில் வைப்போம். கடாய் கொஞ்சம் காஞ்சதும் நான் இன்றைக்கு உருளைக்கிழங்கு ஒரு 300 கிராம் உருளைக்கிழங்கு இந்த கறி செய்கிறக்காண்டி எடுத்திருக்கிறேன். ஓரளவு சைஸில் வெட்டி 300 கிராம் உருளைக்கிழங்கு. அடுத்ததாக தேவைக்கேற்ப அவியறக்காண்டி ஓரளவு தண்ணியை விடுவோம். உருளைக்கிழங்கு நிற்கிற மட்டத்தின் அளவுக்கு நாங்கள் உருளைக்கிழங்குக்கு தண்ணியை விடுவோம். உருளைக்கிழங்கு அவியக்கே நாங்கள் தேவையான அளவு ஒரு சொட்டு உப்பை போடுவோம். உப்பு அவியக்க போட்டால் கொஞ்சம் குயிக்காக உருளைக்கிழங்கு அவிஞ்சிடும். நாங்கள் இந்த உருளைக்கிழங்கை மூடி அவிக்கணும். மூடி அவிச்சால் ஒரு 5 நிமிஷத்தில் உருளைக்கிழங்கு அவிஞ்சிடும். அடுத்ததாக உருளைக்கிழங்கு அவிஞ்சிட்டதோண்டு ஒருக்கா பார்ப்போம். தண்ணியெல்லாம் வற்றி வந்துட்டுது. இப்படி கரண்டியால் இப்படி தொட்டு பார்த்தால் தெரியும் உருளைக்கிழங்கு நல்ல வடிவாக அவிஞ்சிட்டுது. சரி, நாங்கள் உருளைக்கிழங்கை அதே பிளேட்டில் மாற்றுவோம். இதுக்குள்ளே ஒரு சொட்டு தண்ணி, அவிஞ்ச தண்ணி இருந்தது. அதை நான் வெளியில் எடுத்து ஊற்றிட்டு நாங்கள் இனி கறி செய்ய ஆரம்பிப்போம். முதல்ல கொஞ்சம் சட்டி காயட்டும். சட்டி காய்ச்சதும் இந்த கறிக்கு சில பேர் பெருஞ்சீரகம் போடுவினோம். ஆனால் நாங்கள் எல்லா கறிக்குமே கூட வெந்தயம்தான் போடுறது. கூட வெந்தயம் ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருள். அது நாங்கள் நெடுகலும் கறியில் சேர்த்தால் எங்களோட உடம்பு எல்லாம் குளிர்மையாக இருக்கும். வெந்தயத்தை கொஞ்சம் சட்டியில் வறுபட விடுவோம். ஒரு 2 நிமிஷம். வெந்தயம் நல்லா வறுபட்டு வெடிக்குது. இனி நாங்கள் எண்ணெயை விடுவோம். வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்துட்டுது, வெடிக்குது. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கிறோம். அதையும் சேர்ப்போம் ஃபுல்லாக. இந்த வெங்காயமும் வெந்தயத்தின் வாசமே நல்ல ஒரு வாசமாக இருக்குது. வதக்கேக்க ஒரு நெட்டு கருவேப்பமில்லியையும் சேர்ப்போம். சரி, வெங்காயம் வதங்கினதும்
பாலை ஒருக்கா நல்ல வடிவாக கரண்டியால் கலக்கி போட்டு நாங்கள் விடுவோம். ஃபுல்லாக பாலை விடுவேன். நான் உருளைக்கிழங்குக்கும் கொஞ்சம் உப்பு போட்டதால் இந்த பாலுக்கு ஒரு சொட்டு உப்பை சேர்த்துக்கொள்கிறேன். ஏண்டா அந்த உருளைக்கிழங்குலேயும் உப்பு இருக்கிறதால பிறகு கறிக்கு கூட உப்பு வந்துடும். அதால் ஒரு கொஞ்சமாக உப்பை போடணும். பால் கொஞ்சம் காயட்டும். இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்தவர் ஆனால் லைட்டை போடாமல் வீடியோ எடுத்துருக்கிறார். காற்றடிக்கிறதால டக்குண்டு பால் காயுதில்லை, கொஞ்சம் டைம் எடுக்குது. உருளைக்கிழங்கு தனியாக கறியும் செய்கிற வழக்கம். தக்காளி பழமும் உருளைக்கிழங்கும் சில பேர் கறி செய்வினோம். ஆனால் எங்களுக்கு கத்தரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்து காய்ச்சினா தான் எங்களுக்கு பிடிக்கும். நான் இருக்கா இப்படி செய்கிற மாதிரி நீங்களும் இருக்கா செஞ்சு பாருங்க. இது டேஸ்ட் நல்லா இருக்கும். பால் நல்ல வடிவாக கொதிக்குது, கொதித்து வந்துட்டுது. இனி அந்த கட்டித்தன்மை போய் ஒரு தண்ணி தன்மை வரும் வரைக்கும் அடுப்பில் விடணும். ஏன் நாங்கள் இந்த பாலை காய விடுறோன்னு சொன்னால், பால் நல்லா காஞ்சாத்தான் நாங்கள் இரவுக்கு எடுத்து சாப்பிடைக்கையும் அந்த கறி புளிக்காது. நாங்கள் பால் காயாமல் தூளை போட்டால் நாங்கள் இந்த மத்தியானம் சாப்பிட்டா இரவுக்கு கட்டாயம் கறி புளிக்கும். ஒரு 8 மணிக்கே இந்த கறி புளிக்க தொடங்கிடும். அது இந்த கறி என்று மட்டும் இல்லை, இங்கே எல்லா கறிக்குமே அப்படித்தான். பாலை ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் என்றாலும் நல்ல வடிவாக அடுப்பில் விட்டு காய விடணும். அடுத்ததா பால் நல்ல வடிவாக காஞ்சிட்டுது. நாங்கள் தேவையான அளவு தூளை சேர்த்துக்கொள்வோம். தூள் கொஞ்சம் காணாத மாதிரி இருக்குது, மஞ்சள் தன்மையாக இருக்குது. அதால் இன்னும் கொஞ்சம் தூளை சேர்த்துக்கொள்வோம். இந்த கறிக்கு சில பேர் தேசிக்காய் புளியும் விடுறவ. ஆனால் இந்த கறிக்கு பல புளி விட்டால் தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். புளியை 4ஆம் பாலில் கரைக்கிறேன். நல்ல களியாக இருக்குது. ஏன் இந்த சிரட்டையில் கரைக்கிறேன்னு சொன்னால், நாங்கள் சிரட்டையில் புளியை கரைச்சால் களித்தன்மை நல்ல வடிவாக வரும். அதுக்காண்டி தான் பழைய காலத்தில் இருந்தே நாங்கள் சிரட்டையில் புளியை கரைச்சி கொண்டு வரோம். பால் நல்ல வடிவாக பொங்கி வந்துட்டுது. அடுத்ததாக புளியை நாங்கள் விடுவோம். தேவையான அளவு புளியை விட்டாச்சு. உப்பு கொஞ்சம் காணாத மாதிரி இருக்குது. உருளைக்கிழங்கையும் சேர்த்தா பிறகு ஒருக்கா உப்பை கடைசியாக பார்ப்போம். அடுத்தது அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கை சேர்ப்போம். ரெண்டு பல்லு வெள்ளைப்பூட்டை நாங்கள் சேர்ப்போம். அடுத்தது பெருஞ்சீரகத்தை ஒரு இறக்குறதுக்கு ஒரு 5 மினிட்ஸுக்கு முன்னே நாங்கள் கறியில் சேர்த்து கொள்ளலாம். உப்பு புளியெல்லாம் நல்ல வடிவாக காணும். தூளெல்லாம் மணக்கையில் நாங்கள் இனி கொஞ்சம் மூடி விடுவோம். ஏன் மூடுறேன்னு சொன்னால், கொஞ்சம் குயிக்காக எண்ணெய் பிறந்து இந்த கறி கொஞ்சம் வத்துற தன்மைக்கு வருமென்றதால தான் இந்த கறியை இறக்குற பருவம் பெறையக்க நாங்கள் பால் விட்டு தூளெல்லாம் போட்ட பிறகு அடுப்பையும் குறைச்சிட்டு கறியை மூடி விடுவோம். இந்த உருளைக்கிழங்கும் கத்திரிக்காய் கறியும்
எங்களோட வீட்டை இந்த கறி சமைக்கிறே இல்லை. மாமியார் வீட்டை போய் தான் இந்த கறி சாப்பிட்டு பார்த்து நானே இந்த கறியை பழகினேன். ஏன்னா எங்களோட வீட்டை இந்த கத்திரிக்காய் பெருசாக நாங்கள் யாரும் சாப்பிட்றே இல்லை, அதால் சமைக்கிறே இல்லை. எங்களோட மாமியார் வீட்டை தான் இந்த கறியை நெடுகளும் சமைப்பினோம். இனி நாங்கள் கடைசியாக கத்திரிக்காயை சேர்த்துக்கொள்ளணும். முதல்லையே கத்திரிக்காய் சேர்க்கக்கூடாது, இறக்குற பருவம் வரைக்க கத்திரிக்காயை போடணும் மேலே. உருளைக்கிழங்கும் கத்திரிக்காய் கூட்டு கறியும் கடைசி கட்டத்தை அண்மிச்சிட்டுது. நல்ல வடிவாக எண்ணெயெல்லாம் பிறந்து வந்துட்டுது. இனி நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணலாம். குத்தரிசி சோறோட இந்த கறியை சாப்பிட்டா டேஸ்ட் உண்மையாகவே நல்ல சூப்பராக இருக்கும். நான் செஞ்சதை போல் நீங்களும் உங்களோட வீட்டை செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்டில் சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.